السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றியும் பேசுகின்றார்களோ அந்த இடத்தில் வானவர்களும் வந்து அமர்ந்து அந்த உரையை கேட்கக்கூடியவர்களாகவும், மேலும் அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அல்லாஹ்வே, இதோ உன்னுடைய அடியார்கள் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதர்களை பற்றியும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி வைப்பாயாக என்று அந்த வானவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உங்கள் உள்ளத்தில் நிறுத்தியவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. இன்றைய தலைப்பு உலகமா அல்லது மறுமையா என்கின்ற தலைப்பு. ஏனென்று சொன்னால், பொதுவாகவே இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம்தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறது, இந்த உலகத்தை தவிர வேறு உலகமே இல்லை என்று ஒரு மரணத்துடைய சிந்தனை இல்லாதவர்களாக நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தை நேசித்தவர்களாக. அதிலும் பொதுவாக நாம் நினைத்துக் கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால், நமக்கு மரணம் என்பதே வராது என்ற ஒரு மனநிலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனாலும் எத்தனை மரண செய்திகளை நாம் கேட்டாலும் சரி, நமக்கு மரணம் என்பது வராது என்கின்ற ஒரு மனநிலை உள்ளவர்களாக நாம் உள்ளத்தில் நாம் அதை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துடைய ஆசை என்பது இந்த மனிதனை மரணத்தை விட்டும் விரண்டோட செய்கிறது. இந்த மனிதர்கள் யாரும் மரணத்தை நினைப்பதே இல்லை. இந்த மனிதர்கள் யாரும் பொதுவாக மனிதர்கள் மரணத்தை நினைக்கவில்லை. நினைக்காத காரணத்தினால் இந்த மனிதர்களுடைய இந்த துனியாவுடைய ஆசை இங்கே அதிகமாக 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 இங்கே மரணம் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு அச்சம் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களுடைய கவலை அவர்களிடத்திலே இல்லை. இந்த கவலை இந்த அச்சம் அவர்களிடத்தில் இல்லாத காரணத்தினால் இந்த உலகத்துடைய ஆசை அவர்களை கொண்டு செல்கிறது. எங்கே கொண்டு செல்கிறது? மனிதனை. இந்த உலகம்தான் நமக்கு எல்லாம் தருகிறது, இந்த உலகத்தை தவிர வேறு எதுவும் நம்மிடத்தில் இல்லை, இந்த உலகம் மட்டுமே நமக்கு போதுமானது, இந்த உலகத்தில் வாழக்கூடியது மட்டுமே நமக்கு போதுமானது, இந்த உலகம்தான் நமக்கு எல்லா காரியங்களை கற்றுத்தருகிறது. அதனால் இந்த உலகத்தை மட்டும் நாம் நேசிப்போம்,
நாம் மரணத்தை நேசிக்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் நாம் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அந்த எண்ணம் தான் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஆதிக்கமாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுடைய ஒரு பகலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு பகலும் ஒரு மனிதனுடைய ஒரு இரவும் மரணத்தை நினைவு கூறாமல் கழிந்து விடக்கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஒரு மனிதனுடைய ஒரு இரவும் ஒரு மனிதனுடைய ஒரு பகலும் அவன் மரணத்தை நினைக்காமல் அந்த நாள் அவனை விட்டு கடந்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மரணத்தை நாம் நினைவு கூறுவதில்லை. பொதுவாக அந்த மரணத்தை நாம் நினைவு கூறாத காரணத்தினால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் நம்ம இடத்துல அதிகமாக வந்து 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 நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் இறையச்சத்தின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டே இருக்கிறான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு 2 முறை, காலையிலும் மாலையிலும் 2 முறை நாம் மரணத்தை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? அடியோடு உலக ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள். இங்க 2 விஷயம் இங்க மெஜாரிட்டியா இருக்கு. என்ன அப்படின்னா, அடியோடு என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு வார்த்தை அதிகமாக. இந்த உலகத்துடைய ஆசையை நாம் அடியோடு நாம் நிராகரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படித்தான் நாம் இருந்திருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. ஒரு மனிதன் மரணத்தை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இங்கே அதிகமாக என்று கூறப்படும் பொழுது அந்த இடத்தில் மிக முக்கியத்துவம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எந்த ஒரு இடத்தில் ஒரு வார்த்தை கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதோ அந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிடுகிறார். அதுதான் அடியோடு இந்த உலக ஆசையை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துடைய ஆசை உங்களை எங்கு கொண்டு செல்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து கேட்கிறார்கள் தெரியுமா? அந்த உத்தம தோழர்கள் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த உலகத்துடைய ஆசை உங்களை எங்கே கொண்டு போய் செல்கிறது என்று. அப்பொழுது அப்படியானால் நம்மை பார்த்து என்னவெல்லாம் கேட்க வேண்டும்? அடியோடுங்கிற வார்த்தைக்கு மேல வேற ஏதாவது வார்த்தை இருந்தால் அதை நம்மிடத்தில் தான் முதலில் பார்க்க வேண்டும். முதலில் நம்மிடத்தில் தான் பிற மக்கள் கேட்க வேண்டும். அடியோடு இந்த உலக ஆசையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதாக மரணத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் நினைக்க வேண்டும். மரணத்துடைய ஆசை உங்களை மறுமையில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஆசை என்பது மனிதர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்துடைய ஆசை இந்த மனிதனுடைய கைகளில் இருக்கிறது, இந்த மனிதனுடைய கால்களில் இருக்கிறது, இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது, இந்த மனிதனுடைய கண்களில் இருக்கிறது என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப நமக்கு ஒரு 100 கோடி நம்மளுடைய கையில கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, யாராவது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, இது உங்களுக்கு தான் அப்படின்னா அந்த 100 கோடியை நம்மளுடைய கைகளால் வாங்கிட்டு யாருமா இந்த இரவு எனக்கு மரணம் வர வேண்டும் என்று நினைப்போமா? அல்லது அடுத்த 100 வருஷத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவோமா? அப்படின்னு பார்த்தா 100 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் தான் நம்ம பிளான் போடுறோம். அப்போ இந்த கை உலகத்துடைய ஆசைகளால் நிரம்பி இருக்கிறது. நான் ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை நான் கட்டுறேன், அந்த வீடு நாளைக்கு திறப்பு விழா அப்படியே ஓப்பனிங் வைக்கிறேன், இன்று இரவு யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை நான் நினைவு கூர்ந்தவனாக இருக்கிறேன் நம்மளால சொல்ல முடியுமா? இன்று என்னுடைய மரணம் வந்தாலும் அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனசார நம்ம சொல்லுவோமா கேட்டா கிடையாது, நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய ஆசை நம்முடைய இதயங்களை மறைத்து விடுகிறது. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்காக நாம் திருமணம் பார்த்து பார்த்து திருமணம் வைக்கக்கூடிய அந்த நாளில், அந்த திருமணத்துடைய அந்த இரவில், விடிந்தால் திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த இரவில் நாம் மரணத்தை பற்றி நினைத்து பார்ப்போமா? இந்த இரவில் யா அல்லாஹ் என்னுடைய மரணம் வர வேண்டும் என்று அந்த மரணத்தை நாம் அதிகமாக நாம் நினைவு கூறுவோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏன்? இந்த உலகத்துடைய ஆசை. யா அல்லாஹ் விடிந்தா என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் இருக்கிறது,
இந்த திருமணம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த திருமணம் நின்றுச்சுன்னா என்னுடைய பொண்ணை வேற யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் இவ்வளவு நாளா பார்த்து செலவு பண்ண காசெல்லாம் வீணாக போய்விடுவேன் என்ற ஒரு அச்சம் தான் இருக்கிறதே தவிர மரணம் இன்றைய தினம் எனக்கு வரும் என்ற ஒரு ஆசை இல்லை. அப்படியானால் நபிகள் நாயகம் எந்த விஷயத்தை நமக்கு ரொம்ப அழுத்தி சொன்னார்களோ அந்த விஷயத்தை சர்வ சாதாரணமாக நாம் விரும்புகின்றோம். ஒரு மனிதனுடைய ஒரு பகலும் ஒரு மனிதனுடைய ஒரு இரவும் மரணத்தை நினைவு கூறாமல் கழிந்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அந்த மரணத்தை நாம் அதிகமாக நினைவு கூர்ந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாஹிகத்துல் மௌத். அந்த மரணம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். அந்த மரணத்தை கண்டு நீங்கள் எப்படி விரைந்து ஓடினாலும் சரி, இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மரணம் வந்தே தீரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வும் அவருடைய திருக்குர்ஆனில் அதைத்தான் சொல்லி காட்டினார். நீங்கள் எங்கு விரண்டோடுகிறீர்கள், இந்த மரணம் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய மரண செய்திகள் உங்களுடைய காதுகளுக்கு வரும்போது நீங்கள் என்ன பேசிக் கொள்வீர்கள்? இதோ நேற்றுதானே பார்த்தேன் இந்த மனிதரை, மரணித்து விட்டானே, இன்றுதானே பார்த்தேன், மரணித்து விட்டாரே, நன்றாக பேசக்கூடிய நபர் தானே, மரணித்து விட்டாரே என்றுதான் நாம் சொல்வோமே தவிர நாமும் இதே போல மரணிப்போம் என்ற எண்ணம் நம்முடைய கல்விக்கு அந்த அடக்கம் பண்ற வரைக்கும் தான் இருக்குமே தவிர அடக்கம் பண்ணி நம்மளுடைய வேலைகளையும் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த மரணத்துடைய சிந்தனை மீண்டும் நம்முடைய உள்ளத்திற்கு வருவது இல்லை. ஏன் என்று சொன்னால் உள்ளம் இந்த உலகத்துடைய ஆசைகளால் நிரம்பி வழிகிறது. உள்ளத்துடைய ஆசைகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண நேரத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று அழுகிறார்கள். அவருடைய மரண நேரத்தில் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன் பிலாலே நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, பயமா உங்களுக்கு? சுத்தி சொந்தக்காரங்களா கேட்கிறாங்க, என்ன உங்களுக்கு பயமா? மரணத்தை நினைத்து பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு சுப செய்தி சொல்லியிருக்கானே, அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்லியிருக்கானே, நீங்க சொர்க்கத்துடைய காலடி தடத்தை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்லியிருக்கிறான் தானே, பின்னையே நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னும் என்னுடைய மரணம் வந்து விடவில்லையே, ஏன் இவ்வளவு தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள் என்ற செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று சிரிக்கிறார்கள். குடும்பத்தில் கேட்கிறாங்க, ஏன் திடீர்னு சிரிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப எனக்கு கொஞ்சம் மரணம் நெருங்கிட்டு இருக்குது, நான் மரணித்தால் என்னுடைய தோழரை நான் பார்ப்பேன், நான் மரணித்தால் என்னுடைய தோழரை நான் சொர்க்கத்தில் நான் பார்ப்பேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சொர்க்கத்தில் நான் பார்ப்பேன், என்னுடைய தோழர்களை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்ப்பேன் என்று ஆசையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மரணம் நமக்கும் அந்த மரணத்துடைய ஆசை நமக்கு வர வேண்டும். நாம் மரணித்தால் நம்முடைய நிலை என்ன என்று முதலில் நாம் யோசிக்க வேண்டும். நாம் யாரை போய் நாம் சந்திப்போம் என்ற நிலை நமக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர அவர்கள் எல்லோரும் நரகத்தின் குழியில்தான் சென்று விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரணத்துடைய நேரம், அந்த மரணத்துடைய நேரத்துல அந்த கஸ்தூரியுடைய மனமும் அந்த ஜவ்வாலுடைய அந்த பொடிகளையும் அவருடைய மனைவிட்டு சொல்லி அந்த என்னுடைய அந்த உடம்ப சுத்தி போட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த உடம்ப சுத்தி போட்டுடும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக நீங்க போட சொல்றீங்க அப்படின்னு மனைவி கேட்கிறாங்க. இல்ல, என்னுடைய மரண நேரம் கொஞ்சம் நெருங்கிருச்சு, இந்த ஜவ்வாது வாசனை வானவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கஸ்தூரியுடைய மனம் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இத போட்டுட்டு நீங்க வெளியே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. இதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க உள்ள வராங்க, அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள். அப்படியானால் மரணத்தை அவர்கள் அனுதினமும் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்துடைய ஆசை தகர்த்து எறிந்தவர்களாக
மரணத்தை அனுதினமும் எதிர்பார்த்தவர்களாகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது. எத்தனையோ மரணங்கள், அதே போல அந்த சஹாபாக்களுடைய மரணங்கள் அப்படியேதான் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மரணத்தை எதிர்பார்க்காமல் ஒரு நாளுடைய பகலும் ஒரு நாளுடைய இரவும் அவர்களுக்கு கழிந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சஹாபாக்களும் அவர்கள் மரணத்துடைய நேரத்தை நினைத்து நினைத்து ரசித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். மரணத்துடைய சுவையை அவர்கள் சுவைத்திருக்கிறார்கள். ஏன்? மரணித்தால் அவர்கள் எங்கே செல்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நாம் மரணித்தால் நாம் எங்கே செல்வோம் என்று நமக்கும் நிச்சயமாக தெரியும். நாம் இந்த உலக ஆசைகளை, இந்த உலகத்துடைய தேவைகளை, இந்த உலகம் மட்டுமே போதுமானது என்று இந்த உலகத்திற்காகவே நாம் வாழப்போகிறோம், நாம் மரணித்தால் இந்த உலகத்தை விட்டு நாம் எங்குமே செல்ல மாட்டோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருப்பதனால்தான் இந்த உலகத்தை நாம் நேசிக்கிறோம், மரணத்தை நாம் வெறுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, சின்னமாக நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும், இந்த பூமியின் மீதுள்ள அனைத்தையும் மிகவும் அதற்கு அலங்காரமாய் நாம் ஆக்கியுள்ளோம். இந்த பூமியில் உள்ள எல்லாமே அலங்காரம் தான். நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அது எல்லாமே அலங்காரம் தான். இவர்கள் மிகவும் சிறந்த செயல்களை யார் என்று, இவர்களை சிறந்த செயல்களை செய்பவர்கள் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக நாம் இவர்களை படைத்திருக்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாக நம்மை அல்லாஹ் சோதிப்பான். பொருளாதாரத்தின் மூலமாக சோதிப்பான், உயிரை எடுத்து சோதிப்பான், உயிரை கொடுத்து சோதிப்பான், வியாபாரத்தை கொடுத்து சோதிப்பான், வியாபாரம் இல்லாமலும் நம்ம சோதிப்பான், மனைவி மூலியமாக சோதிப்பான், மக்களின் மூலியமாக சோதிப்பான், நல்ல தோழர்கள் மூலியமாகவும் சோதிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையில் நாம் எந்த சோதனையில் இருக்கிறோம் என்று நமக்கே நன்றாக தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்தது இவர்களின் நல்ல செயல்கள் யார் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும். முதலில் அந்த சோதனை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். அந்த சோதனையே என்னவென்று நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி நம்மால் அந்த சோதனையை வெற்றி கொள்ள முடியும்? நிச்சயமாக அந்த சோதனை நமக்கு வெற்றி கொள்ளவே முடியாது. நமக்கு வரும் சோதனை எல்லாம், சோதனை வரும்போது என்ன நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், நீங்கள் செய்த தீமையின் காரணமாகத்தான் உங்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று நம்ப வேண்டும். இந்த சோதனை 2 விதமாக இருக்கிறது. நீங்கள் செய்த தீமையின் காரணமாகத்தான் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். நான் எவ்வளவு தீமை நான் செய்தேனோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை சோதித்துக் கொண்டேதான் இருப்பான் என்று என்ன பண்ணணும்? முதலில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆமா, நான் இந்த நாள் இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சனாலதான் என்னாச்சு, என்னை அல்லாஹ் சோதிக்கிறான் போல இருக்கு. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு கையில நமக்கு ஒரு அடி போடுது. ஏன் இது என்னாச்சு, திடீர்னு நமக்கு ஒரு அடி போடுது, என்ன காரணம் நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிச்சோம் அப்படின்னா தெரியும், ஓ இந்த பாவத்தை நம்ம செஞ்சிருக்கோம், அதனாலதான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். பொருளாதாரத்தின் மூலியமாக வியாபாரமே இருக்காது, அந்த வியாபாரமே இல்லாதப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பயங்கரமா சோதிப்பான். பொருளாதாரத்தின் மூலியமாக நம்முடைய சோதனை பயங்கரமானதாக இருக்கும். அந்த சோதனையின் போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் தவறு செய்திருக்கிறேன், அதற்காகத்தான் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தீமை நாம் செய்திருக்கிறோம், அந்த தீமையின் காரணமாகத்தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ் ஏன் என்னை சோதிக்க வேண்டும்? நான் தான் எந்த ஒரு மாற்றமான விஷயங்களையும் நான் செய்வதே இல்லையே, நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், எல்லாமே நான் பண்றேன், ஏன் அல்லாஹ் என்ன சோதிக்கணும்? காபிர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வாரி கொடுக்கிறானே. இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த பணக்காரர்கள் எடுத்தாலும் அந்த ஒட்டுமொத்த பணக்காரர்களில் எல்லோரும், குறிப்பாக எல்லோரும் யாருமே இஸ்லாமியர்கள் கிடையாது. ஒட்டுமொத்த உலக பணக்காரர்களில் விரல் விட்டு இந்த 10 பணக்காரர்கள் நம்ம எடுத்தால் கூட அது ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது, எல்லோரும் காபிர்கள் தான். அப்படியானால் அல்லாஹ் காபிர்களுக்கு இவ்வளவு கொடுக்கிறானே,
ஏன் எனக்கு மட்டும் சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறான்? எனக்கு நான் தான் ஒண்ணுமே செய்யறது இல்லையே. நான் எந்த தீமையான காரியம் நான் செய்வதில்லை, யாருக்கும் நான் அநியாயமே செய்வதில்லை. பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த தீமை ஏற்படுகிறது, இந்த சோதனை ஏற்படுத்துகிறது? நான் இந்த பெண்ணை கட்டி இருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பேனே, நான் இந்த இடத்தில் இந்த கடை வச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னா விதியை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் விதியை நாம் மறுக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தை ஷைத்தான் இப்படிதான் திசை திருப்புவான். எப்படி? இந்த இடத்துல நான் கடை வச்சேன், அதை இந்த இடத்துல நான் மாத்தி வச்சிருந்தா இன்னொரு நான் ஓஹோன்னு போயிருப்பேன். அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. உங்களுடைய நிலைகளை எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அந்த விதியிலே உங்களுக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த பெண்ணை திருமணம் கட்டியிருந்தால் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு எந்த மனைவி நாடி இருக்கானோ அந்த மனைவி தான் உங்களுக்கு வந்தது. அந்த மனைவிதான் உங்களுக்கான மனைவி. அதைத்தான் அல்லாஹ் நாடி இருக்கிறான். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? இந்த பிள்ளைக்கு பதில் வேற பிள்ளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா, உனக்கு பதில் வேற யாராவது நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். விதியை நாம் மறுத்து பேசுகிறோம். இந்த இடத்துல கடை வச்சதுக்கு பதில் நான் வேற இடத்துல நான் கடை வச்சிருக்கலாம். விதியை நாம் மறுக்கிறோம். இந்த விதியை மறுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய குஃப்ர். அல்லாஹ்வையே நிராகரிப்பதற்கு உண்டான தன்மை இதுல இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் ஒரு செயலை, முடித்த செயலை, நடக்க போற செயலை விட நமக்கு முடிந்த செயலை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். இந்த இடத்துல இப்படி இருந்திருப்போம், இந்த வண்டி எடுக்கிறதுக்கு போது நான் அந்த வண்டி எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல மைலேஜ் கிடைச்சிருக்கும். அதே வண்டி எடுத்தவன் அதே ஷோரூம் முன்னாடி பெட்ரோல் ஊற்றி அந்த வண்டியவே கொளுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மைலேஜ் வரணும்னு சொல்லி எடுத்த வண்டிய பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வேணா எல்லா வண்டியும் நீங்க விசாரிச்சு பாருங்க. அது எந்த காரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஷோரூம்ல இந்தியால ஏதாவது ஒரு இடத்துல மைலேஜுக்காகவோ பிக்கப்புக்காகவோ நல்ல சேஃப்டிக்காகவோ அவங்க எடுத்திருப்பாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு இருந்திருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு எதை நாடுகிறானோ அந்த சேஃப்டி தான் உங்களை வந்து அடையும். அல்லாஹ் உங்களுக்கு எதை நாடி இருக்கானோ அந்த கடை தான் வரும். அல்லாஹ் உங்களுக்கு எதை நாடி இருக்கானோ அதுதான் உங்களிடத்தில் வந்து அமையும். முதலில் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நடந்து முடிஞ்ச விஷயத்தை ஒருபோதும் நாம் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமே என்று நாம் நினைத்தால் அல்லாஹ்வுக்கு நாம் மாற்றம் செய்தவர்களாக, விதியை நாம் முறித்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். மூன்றாவதாக திருமதியிலே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் சோதனையின் அளவு, இந்த பூமியில சோதனையோட அளவு இருக்குல்ல, இந்த எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சோதனையுடைய அளவை கொடுக்கிறானோ அதே அளவுக்கு தான் மறுமையில் நமக்கு நன்மையின் அளவு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சோதனை நமக்கு இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறானோ அந்த சோதனையில் யார் பொறுமையாளர்களாக அந்த சோதனையை தகித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை சோதித்தானோ அதே அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நாளை மறுமையில் நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காரியமாக மாறி தருவார். அடுத்தபடியாக இரண்டாவது, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான். இது வேற ஒரு விஷயம். ஆரம்பத்துல நாம் எந்த தீமை செய்தோமோ அந்த தீமைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் நம்மை சோதிப்பான் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். எதுவரை என்றால் அவர்கள் மரணிக்கும் வரை அல்லாஹ் சோதிப்பான். அவர்களுக்கு அந்த வாழ்க்கை முழுவதும் சோதனை தான் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய சோதனையை காரணம் காட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த சோதனையுடைய அந்த காரணத்தை காட்டி அந்த சோதனையிலேயே அவர்கள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த சோதனையின் காரணமாக ஆரம்பத்தில் நாம் அவர்களை நல்லடியார்கள் பக்கம் நாம் நெருங்க வைப்போம். இந்த உலகத்துல யாரு நல்லவங்களா இருக்காங்களோ அவங்க பக்கம் அந்த சோதனையாளர்களை நம்ம கொஞ்சம் தள்ளி விடுவோம். இந்த சோதனையை இந்த சோதனை யாருக்கு கிடைக்கும்?
அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு இந்த சோதனை வெற்றி எப்படி? இந்த சோதனை என்பது அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அந்த அடியார்களை நல்லவர்கள் பக்கம் ஃபர்ஸ்ட் அப்படியே அல்லாஹ் தள்ளி விடுவான். நல்ல விஷயங்களை அல்லாஹ் கேள்விப்பட வைப்பான். நல்ல விஷயங்களை அல்லாஹ் அவர்கள் மூலியமாக செய்ய வைப்பான். அதன் மூலியமாக அல்லாஹ் சோதனை கொடுப்பான். அந்த சோதனை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அடுத்தது, அல்லாஹ் மேல எப்பவுமே நமக்கு அதிருப்தி இருக்கவே கூடாது. நம்முடைய ஒரு தொழில் நமக்கு பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல தொழுகையாளியாக இருந்திருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு தொழுகையாளியாக இருந்திருப்போம். என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் திசை மாறிச்சு அப்படின்னு சொன்னா அது 5 வக்தா இருக்கிறது அந்த தொழுகை 3 வக்தா மாறி, அப்புறம் 3 வக்தா இருக்கிறது 2 வக்தா மாறிடும், 2 வக்தா இருக்கிறது 1 வக்தா மாறிடும். அதுக்கப்புறம் ஜும்மாக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போவோம். அதுலயும் விரக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் எதுவுமே அல்லாஹ் மேல ஒரு அதிருப்தி அவர்கள் கொள்கிறார்கள். அல்லாஹ் மேல ஒரு அதிருப்தி. நான் எல்லா காரியமும் நான் சரியா செஞ்சுட்டு வந்தேன், ஆனா அல்லாஹ் என்னை இந்த அளவுக்கு சோதிச்சுட்டான். எனக்கு வியாபாரத்துல நஷ்டம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடை வச்சேன், அதுலயும் நஷ்டம். செகண்ட் நான் கடை வச்சேன், அதுலயும் நஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த விதமான சந்தோஷத்தையும் நான் அனுபவித்ததே இல்லை அப்படின்னு ஒரு அதிருப்தி அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொள்வார்கள். அப்படிப்பட்ட சோதனையும் அவர்களுக்கு வரும். அப்பொழுது அந்த சோதனை வரும் பொழுது அல்லாஹ்வின் மீது அதிருப்தி இல்லாமல் இருக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். அந்த ஹதீஸ்களை சேகரிப்பதற்காக அதிகமாக பிரயாணம் செய்த நபர்களில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒருவர். பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஒட்டகத்தில் குதிரையிலிருந்து இறங்கி தண்ணீர் எடுத்து பார்க்கிறார்கள், தண்ணீர் இல்லை. உணவு ஏதாவது இருக்குமா என்று பார்க்கிறார்கள், உணவு எங்கேயுமே இல்லை. கொஞ்ச தூரம் நடந்து செல்கிறார்கள். ஒரு அனல் போல ஒரு தண்ணி மாதிரி தெரியுது, ஆனால் அது அனல். அங்க போனா அங்க தண்ணி இல்லை, எங்கேயுமே உணவு இல்லை. கண்ணு கெட்ட தூரம் வரை மனிதர்கள் யாருமே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த இடத்துல? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார். பொறுமையின் போது அல்லாஹ் சோதிக்கும் போது இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற சோதனை என்று நினைத்து அல்லாஹ்வை நாம் புகழ்ந்தால் அல்லாஹ் அந்த சோதனை மூலியமாக நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், சோதனை இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு. யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. உயிருக்கு ஆசைப்படாதவர்கள், சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள், பதவிக்கு ஆசைப்படாதவர்கள், பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாதவர்கள், இவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினா சொர்க்கத்துக்கு என்ன அவ்வளவு ஈஸியா நீங்க போயிடலாம் நினைச்சிருக்கீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரை பார்த்து? அவ்வளவு சஹாபாக்கள் கஷ்டப்படாதவங்களா? வெறும் மேனியிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணலில் போட்டு அதற்கு மேல் அந்த பாலைவன மணலில் சுட்டு மணலில் அந்த கல்லை தூக்கி வச்சு அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சாங்க. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சபைக்கும் போவோம், இதோ இந்த கப்பாவுடைய முதுகை பாருங்க, இதோ இந்த கப்பாவுடைய முதுகை பாருங்க சொல்லி மேலாடையை டக்கு டக்குன்னு கழித்து விட்டுருவாங்க. அந்த எலும்பு அப்படியே தொட்டு பார்ப்பாங்களாமா. அந்த முதுகுல உள்ள அந்த கொழுப்பு, அந்த சதை, தோல் எல்லாம் கரைஞ்சு அவங்களை கொடுமைப்படுத்தினது அந்த ஓட்டை அப்படி இருக்கும். எலும்புகள் பார்க்கப்படும் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அப்படிப்பட்ட கொடுமைகளை தாங்கினவங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பமே கொடுமையாக அழிக்கப்பட்டவங்க. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். எப்படி என்றால் ஒட்டகத்துடைய 2 கைகள், ஒரு ஒட்டகத்துல ஒரு காலு, இன்னொரு ஒட்டகத்துல இன்னொரு காலு, அப்படி இழுத்துட்டு 2 ஒட்டகத்தை அடிச்சுட்டாங்க. அப்படி கிழிஞ்சுக்கிட்டு போச்சு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈட்டி வச்சு பிறப்புறுப்பிலேயே அவங்களை குத்தியே கொண்டாங்க. இப்பேற்பட்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறாங்க என்ன அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப நம்மை பார்த்து நம்ம எப்படி நம்ம கேட்கணும்? நம்ம அசால்ட்டா நம்ம தொழுதுட்டு நல்ல அமல்கள் செஞ்சுட்டு தான தர்மம் பண்ணிட்டு நம்ம எந்த கஷ்டமும் படாம எந்த சோதனையும் இல்லாம சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற நம்மளை பார்த்து அப்ப என்ன கேள்வி கேட்கணும்?
சஹாபாக்களை பார்த்து சொர்க்கம் நீங்கள் அப்பா இலகுவா நீங்க செல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது, அப்படி நம்முடைய நிலைகள் இங்கே என்ன? நம்முடைய நிலைகளை பற்றி நாம் கொஞ்சம் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் என்றால் அவர்களுடைய மரணம் வரைக்கும் சோதிப்பான். ஏன் என்று பார்க்கும் பொழுது, ஒரு பாவத்துடைய ஒரு புள்ளி கூட அவர்களிடத்தில் இல்லாமல், ஒரு பாவத்துடைய ஒரு புள்ளி கூட அவர்களிடத்தில் இல்லாமல் அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். எதற்காக? சுத்தப்படுத்துவதற்காக. சுத்தப்படுத்துவான், சோதிப்பான், சுத்தப்படுத்துவான், சோதிப்பான். அவர்கள் அல்லாஹ்விற்கு மீண்டுதான் வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் சென்று கையேந்த மாட்டார்கள். மரணத்தை அவர்கள் அதிகமாக நினைவு கூறுவர்களாக இருப்பார்கள். உலகத்துடைய ஆசை விட்டு அவர்கள் அறவே தடுத்தவர்களாக இருப்பார்கள். எந்த இடத்தில் தீனை பற்றி பேசுகிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் அதிகமாக இருப்பார்கள். எந்த இடத்தில் தீனுடைய காரியம் இல்லையோ அந்த இடத்தை விட்டு விரண்டோடியவர்களாக இருப்பார்கள். அதிகமான நேரம் அவர்கள் கடைவீதியில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அதிகமான நேரம் பள்ளியோடு தொடர்புள்ள மக்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் சோதிப்பான். சோதித்து விட்டு ஒரு புள்ளியோடைய அளவு கூட அவர்களுடைய மேல் கருப்புடைய அந்த பாவங்கள் இல்லாமல் அழித்து சுத்தமான பூமிக்கு, அந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தயார் செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் யாருக்கு அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்று நாடி விட்டானோ அவர்களை நிச்சயமாக சோதிப்பான். அவர்களை சோதிக்காமல் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்கனவே ஒரு அந்தஸ்தை நிர்ணயிச்சிருப்பான். நம்ம எல்லாருக்குமே ஒரு அந்தஸ்து இருக்கு அல்லாஹ் இடத்துல. ஆனா அந்த அந்தஸ்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீ தீனின் பக்கம் நிக்கிறையா, இல்ல வேற பக்கம் நிக்கிறையா? இந்த அந்தஸ்தை வைத்து இந்த அந்தஸ்தை எப்படி பெற முடியும் என்று அல்லாஹ்வை சொல்லி காட்டும் பொழுது, இவர்கள் இந்த அந்தஸ்தை அமல்களை வைத்து பெற்றுக்கொள்வது இல்லை. அமல்கள், நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு இல்லையா, தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, பிறருக்கு உதவி செய்வது, பிறர் நலம் நாடுவது, கள்ள நடத்தி போடுறது, சமுதாய வேலைகள் செய்வது, இதெல்லாம் அமல்கள். இந்த அமல்களை கொண்டு அவர்கள் இந்த அந்தஸ்தை பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் அவர்கள் எதை வைத்து அவர்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால், தீனை அவர்கள் நிலைநாட்டுவதன் மூலியமாக. தீன் என்றால் என்ன? அந்த பாடம் தான் நமக்கு போயிட்டே இருக்கு, வார வாரம் ஒவ்வொரு கிளாஸ். அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியல. அந்த தீனுடைய அந்த கிளாஸுடைய மதிப்பு நமக்கு தெரியல. அந்த மதிப்பு நமக்கு வரணும் அப்படின்னா ஆரம்பத்தில் நாம் இந்த உலகத்தை நாம் அடியோடு வெறுத்தவர்களாக இருக்க வேண்டும். மரணத்தை அதிகமாக நினைவு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நினைவு கூர்ந்தால் தான் தீனின் பக்கம் நாம் செல்வோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் ஒரு சிறப்பை அவர்களுக்கு, ஒரு அந்தஸ்தை நாளைக்கு மறுமையில் நான் வச்சிருக்கேன். ஆனால் அந்த அந்தஸ்தை அவர்கள் பெறக்கூடியவர்கள் அவர்கள் அமல்களை கொண்டு அவர்கள் அந்த அந்தஸ்தை பெறவில்லை என்று சொன்னால் வேற எதை கொண்டு பெற்றார்கள்? எதை கொண்டு இதை பெற்றார்கள், இந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை சொல்லி காட்டும் பொழுது தீனுல், இந்த தீனை கொண்டு அவர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்ராஹிமுடைய தீன் தான் எனக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் தீன், இந்த தீனை கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தீனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தீன் என்றால் என்ன? அந்த தீனை பற்றி தான் நம்ம வார வாரம் நபியும் நபித்தோழர்களும் என்ற ஒரு தலைப்பு நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனுடைய வெயிட் நமக்கு புரியணும் அப்படின்னா நாம் உலகத்தை நேசிக்காதவர்களாக, மரணத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக, நமக்கு எப்ப வேணாலும் நமக்கு மௌத்தாகும், நமக்கு எப்ப மரணம் வரும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மரணத்திற்கு முன்பாக நம்மளுடைய ஒரு எட்டு நல்லவர்களை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு எட்டு தீனை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லலாம், யா அல்லாஹ் இந்த வேலைக்கு நான் வந்த யா அல்லாஹ் நம்ம சொல்லி நம்மளும் ஆஜராகக்கூடிய நிலைமைன்னா நம்மளுக்கு வரலாம். அதன் பக்கமும் நம்ம திரும்பாம நம்முடைய வேலைகளே நம்ம அனுதினம் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு வாரம் வாரம் நம்ம கூடுறதுதான் நமக்கு ஒரு பூஸ்டே வருது. இதை நம்ம பேசுறதுனாலையும் உங்களுக்கு கேட்கறதுனாலையும் நேரடியா கேட்கறதுனாலையும், ஏன்னா யூடியூப்ல அவ்வளவு பாடங்கள் இருக்கு, அவ்வளவு வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஏன் நேரடியா தர்பியா நடத்துறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஒரு பூஸ்டை தருது, வார வாரம் ஒரு பூஸ்டை நமக்கு தருது. இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா
நமக்கு நம்ம ஒரு சகோதரத்தை நம்ம கேட்கிற ஒரு கேள்வியா கேட்கிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு. எல்லாரும் ஃபேமஸானதுதான். என்ன அர்த்தம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். நமக்கு ஒன்றுமே தெரியல, எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் அது தெரிந்து கொள்ள இடமாக அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்து இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஒன்று சேர்த்தல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. நம்மை இங்கே ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லா துறைகளும் சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் உரியது என்பது அர்த்தம் தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற அர்த்தம். வரக்கூடிய நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் நபியின் நபித்தோழர்களும் நம்ம பார்ப்போம். மரணத்துடைய சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடியதை பார்ப்போம். தொழுகையில் எந்த அளவுக்கு நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கோம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு அந்த தொழுகையை நல்லபடியாக நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.